ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ஒரு தாய்வானீஸ் பாடி ஹாரர் படமாக வெளியான தி சேட்னஸ். இப்போது அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நீங்கள் கிளியராக பார்த்துருவோம். ஊருக்குள்ள ஒரு உயிர்கொல்லி வைரஸ் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வைரஸ் எவனுக்கெல்லாம் பரவுச்சோ அவங்கெல்லாம் சாம்பியாக மாறி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் கடிச்சு குதறி ஊரே ஒரு அமுழி துமுழி சம்பவத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இக்கட்டான தருணத்தில் கதாநாயகி இவங்க ரெண்டு பேரும் இந்த சாம்பிகள் எல்லாருக்கிட்டையும் இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறது இங்கே கிளியராக பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜிம், கதாநாயகியுடைய பேர் கேட். இவங்க ரெண்டு பேரும் ஒரு மனமொத்த தம்பதிகள். ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்க. நம்ம கதாநாயகனை பொறுத்தளவுக்கு இவர் ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கரு. எப்பயாவது அவருக்கு தொழிலே வரும்போது அதை வச்சு சம்பாரிச்சிக்க வேண்டியதான் இவர். ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ படத்துடைய முதல் காட்சியிலேயே ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அலாரம் வச்சு எந்திரிக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்போ சரி, ஓகே, நம்ம இந்த வீக்கெண்ட் ஏதாவது ஜாலியாக வெளியே எங்கேயா போயிட்டு வரலாமா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்டா, அப்போ ஹீரோ சொல்கிறாப்புல, செல்லம் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கம்மா, வாய்ப்பு இல்லைம்மா, எனக்கு எப்பயாவது தான் அந்த வேலையே வருது. ஒரு நல்ல ஆடு ஆஃபர் ஒன்று வந்திருக்குது, அது இந்த வாரத்தில் தான் நான் ஃபைனலைஸ் பண்ணணும். அதனால் நான் ஆல்ரெடி டைட்டாக லாக் ஆகிக்கிட்டேன். அதனால் எனக்கு வேலை இருக்குது, ஒன்றும் அவசரம் இல்லை, கொஞ்சம் டைம் போட்டோம் எடுத்துக்கிட்டு நம்ம ஜம்முன்னு ஜாலியாக வெக்கேஷன் ஒன்று போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாப்புல. சரி, நீ போய் அப்படி குளிச்சு கரெக்டாக ரெடியாகு, நான் அப்படியே கொண்டே ஒன்று ஆஃபீஸில் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வெளியே பால்கனிக்கு வர்றாப்புல. வந்து பார்த்தா இவருடைய பால்கனிக்கு பக்கத்தில் அப்படியே அடுத்த வீட்டுடைய பால்கனி ஒன்று இருக்குது. அங்கே ஒரு நபர் லைட்டாக அப்படி இருமிக்கிட்டு அப்போ தான் செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அங்கே நம்ம கதாநாயகன் அவரை பார்த்தோன்னா, ஹலோ, ஊருக்குள்ளே ஏதோ பெரிய பிரச்சனை அப்படி இப்படிங்கிறாங்க, வைரஸ் நீங்கள் மட்டும் இருமிக்கிட்டீங்க, டாக்டர் போய் பாருங்க பஸ் சீக்கிரம் அப்படிங்கிறாப்புல. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக எனக்கு இருமலை, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு அவர் மட்டுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காப்புல செடிக்கு. சரி, ஓகே அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அந்த தருணத்திலே கதாநாயகி கிளம்பி குளிச்சு வெளியே வந்துடுறாங்க. சரி, ஓகே, நான் போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு கிளம்புறாரு நம்ம கதாநாயகன். இப்போ இவர் அப்படி ஸ்கூட்டரில் போய்கிட்டு இருக்காங்க. போகும்போதே ரோட்டுக்கு அப்படி லெஃப்ட் சைடில் ஒரு போலீஸ் பெட்ரோல் வண்டி ஒன்று அங்கே நிற்கிது. அதில் ரெண்டு பேர்த்த பின்னாடி கையை மடித்து விலங்க போட்டு ரெண்டு பேர்த்த போட்டு அமுக்கி பிடிச்சி வச்சுருக்குது போலீஸ். யார் இந்த ரெண்டு பேர் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வெறிக்க பார்க்குறாங்க. அந்த ரெண்டு பேரும் ரத்த கலரியாக இருக்காங்க. அவங்க சட்டை பேண்ட்டு முகம் எல்லாம் ரத்தமாக இருக்குது. யார் இவங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியலை. அப்போ சரின்னு சொல்லி நம்ம கதாநாயகி எங்கே கொண்டு விடணுமோ அங்கே விட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாப்ல. நம்ம ஊரில் எழுதப்படாத ஒரு நியாயம் இருக்குது. அது நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, ஊர் உலகத்தில் எல்லா இடத்துல இருக்கும் போல தெரியுது. பொண்டாட்டியை கொண்டு ஆஃபீஸில் விட்டு ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னா வரும்போது ஒரு டீ கடையில் அப்படி ஒரு டீயும் தம்மும் போட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அதுக்காக நம்மால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு போய், சரிப்பா நமக்கு ஒரு டீ காஃபி அதையா போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டிவி இருக்குது, அதில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸும் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஊருக்குள்ளே ஆல்பின் வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வைரஸ் யாருக்கெல்லாம் பரவ ஆரம்பித்ததோ அவங்க கொஞ்ச நேரத்திலேயே கம்ப்ளீட்டாக ஆள் மாறி போய் கொடூரமாக அடுத்தவங்களை கடித்து கொதறி அந்தளவுக்கு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த வைரஸ்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கங்க. தயவு செஞ்சு யாரும் வெளியே வராதிங்க. சிச்சுவேஷன் கைமீறி போய்கிட்டு இருக்கு. அரசாங்கத்தால் அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குற நிலைமையில் நம்ம இப்போ கிடையாது. அதனால் தயவு செஞ்சு எல்லாம் சேஃபாக இருங்க அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தருணத்தில் அந்த கடையில் திடீர்னு ஒரு வயசான பாட்டி ஒன்று நிற்கிது. என்ன பாட்டி இந்த பக்கம் அப்படிங்கிறப்ப நம்ம கதாநாயகன் அந்த பாட்டி திரும்பினா அந்த பாட்டி மேலேயும் ஒரே ரத்தமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த கடையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பெரிய லெவலில் அந்த பாட்டி தாக்கி அந்தம்மா எல்லாத்தையும் கடிச்சு வச்சு அப்படியெல்லாம் பிரச்சனையாக போய் கடைசியில் ஆத்தாடி இந்த இடத்த விட்டு ஓடனா போதும் அப்படின்னு சொல்லி கதாநாயகன் தலைவிரிக்க ஓடுறாப்புல. ஓடனா, அலோ என்ன உள்ளே போனாங்க அந்த பாட்டி வெளியே வரலை அப்படிங்கிற கதையாக வாசலில் நிற்கிறாங்க ஒரு 60 பேர் இதே மாதிரி சாம்பியா மாதிரி. ஏற்கனவே கதாநாயகன் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு பஞ்சாப் பறக்கிறாரு. ஆனால் பின்னாடி எல்லாம் இந்த சாம்பியை அவரை துரத்துக்கிட்டே ஓடி வருது. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஐயையோ கதாநாயகியை கொண்டு விட்டுட்டு வேறு வந்தோமே, அங்கே இப்போ அந்தம்மா வேறு கூப்பிடணுமே அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டம் இவருக்கு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன சம்பவங்கள்லாம் அரங்கேறிச்சு, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். எக்ஸ்பெக்டேஷனை கிளியராக இங்கே செட் பண்ணிடுறேன். இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தைங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. இதிலிருந்து பார்க்காம நீங்கள் விலகி இருக்கிறதே சேமம்.
அந்தளவுக்கு இது ஒரு குரோதமான படம், ஒரு கொடூரமான படம் அப்படிங்கிறதையும் தாண்டி பயங்கர அருவருப்பான ஒரு படம் இது. அந்த அளவுக்கு மேக்கிங்கில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மிரட்சியாகத்தான் இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. எப்படிங்க இப்படி படத்தை எடுத்தாங்க, முதல்ல ஷூட்டிங்கில் சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் நமக்கு வருது. அந்தளவுக்கு கொடூரமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. நான் சொன்ன இந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகக்கூடிய நபர்கள்லாம் தயவு செஞ்சு இந்த படத்தை அப்பாலிக்காக வச்சுட்டு நிம்மதியாக போய் தூங்குற வேலையை பாருங்கள். ஆனால் இதில் இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது. தலைவா தலைவா வா தலைவா, இந்த மாதிரி படத்துக்கு தான் தலைவா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மார்ட்டியர்ஸ் படம் பார்த்து, இந்த மெக்காபர் படம்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, அதுக்கப்புறம் நீ படமே சொல்லலையே அப்படிங்கிற குரூப்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த படத்தை இன்றைக்கி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதே. அவங்கெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். இருந்தாலும் இதுவரைக்கும் இப்போ நான் சொன்ன அந்த படங்களில் கூட நம்ம பார்க்காத ரொம்ப அருவருப்பான சில காட்சிகள், இப்படியெல்லாம் சீன்ஸை யோசிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு படத்துடைய ரைட்டர் ரொம்ப கொடூரமாக யோசிச்சிருக்காப்புல. சைக்கோவுக்கெல்லாம் சைக்கோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பல காட்சிகளை யோசித்து அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. சீன்ஸாக முடியலை, அந்த அளவுக்கு இருக்குது இந்த படத்துடைய காட்சிகள். அதை நான் கிளியராகவே இங்கே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே நேரத்திலேயே இந்த படத்தில் இந்த காட்சிகள் எல்லாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு சில டீமுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். ஒன்று படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, இன்னொன்று படத்துடைய மேக்கப் டீமுடைய ஒர்க்கு. இதை தாண்டி இந்த படத்தில் கதாநாயகன் ப்ளே பண்ண பெரண்ட் ஜூ அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர், அதே மாதிரி ரெஜினா லீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட்ரஸ் தான் கதாநாயகியாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸு உண்மையை சொல்லணும்னா 2 பேர்த்த மட்டும் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு ஒருத்தருமே நான் சொன்னேன் எங்கே அருவருப்பாக இருக்குங்க இதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படின்னு. அதெல்லாம் நடிப்பு அப்படின்னா நம்ப முடியல. அந்த அளவுக்கு அவங்க உண்மைக்கு நெருக்கமாக பண்ணியிருக்காங்க அந்த காட்சிகளை. ஸோ கிரெடிட்டை நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கணும். பர்ஃபார்மன்ஸை எல்லாருமே பிச்சு புழல் எடுத்திருக்காங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் டிசைன் டீமை பொறுத்தளவுக்கு பாஸ் ஒரு 2-3 செட்டு தான் போடுறோம், போட்டு தெரிக்க விட்றோம் அப்படின்னு ரத்த கிளறியாகவே செட்டை போட்டு குமிச்சிருக்காங்க. அவங்க மேக்கப் டீமெல்லாம் என்னத்தை மேக்கப் போட்டாங்கன்னே எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு எல்லாருமே பார்க்குற யாருமே நம்மளை மாதிரி முகத்திலே இல்லை. அவவே ஒரு பக்கம் அப்படியே 4 பக்கம் பிடிங்கிட்டு எல்லாம் அங்கங்கே தொங்குது. அந்த அளவுக்கு எப்படி மேக்கப்பில் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிருக்கும் பாஸ், அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். நம்ம ஊரில் இந்த சம்பில் தண்ணி ஊற்றுறதுக்கு ஏங்க அந்த 12,000 லிட்டர் லாரியில் அந்த தண்ணி இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 12,000 லிட்டர் ரத்தம் இருந்தால் இறக்கிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. ஆர்டர் பண்ணி இறக்கிருப்பாங்க போல தெரியுது. படம் ஃபுல்லாக பைப்பில் ரத்தம் அடிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளவு ரத்தம் இந்த படத்தில். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. முதலே கிளியராக சொல்லிட்டேன், ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு தவிருங்கள். அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு படத்தில் அடல் கான்டென்ட்லாம் கிடையாது. அடல் கான்டென்ட்டுக்குள்ளே தான் இந்த படமே. அந்த அளவுக்கு ஒரு சீனு கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், முதல் 10 நிமிஷம் பாருங்கள், 10 நிமிஷத்துலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் இருக்கும். யாரும் சாப்பிட்டுக்கிட்டு போய் பார்த்துறாதீங்கப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க நான் மாட்டுக்கு சாம்பார் வடியை வாயில் விட்டே பார்த்தனா இப்படி ஆகி போச்சு, ஆம்லெட் போட வேண்டியதாக போச்சு அப்படின்லாம் நின்றாதீங்க. அந்த அளவுக்கு இருக்குது காட்சி அமைப்புகள் எல்லாமே. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.